திரு ஷியாம், திரு அக்னீஸ்வரன் முதல் சுற்றின் இறுதியில இப்படிதான் முடிச்சார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திரு விஜய் எவ்வளவு சதவீத வாக்குகள் வாங்குறாருன்னு பார்ப்போம், அதற்கப்புறம் நாங்கள் அதை பற்றி பேசுகிறோன்னு. நிறைய விவாதங்கள் அவர் பங்கேற்றிருக்கிறார். விஜய் குறித்த விமர்சனங்கள் வைக்கிற போதெல்லாம் இந்த புள்ளியை தொட்டதல்ல அதிமுக தரப்பில் பேசக்கூடியவர்கள், ஆதரவாளர்கள். விஜய் எவ்வளவுதான் நிரூபிக்கட்டும், பார்க்கிறோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட விஜயுடனான கூட்டணிக்கு இனி வாய்ப்பில்லை என்ற முடிவுக்கு அதிமுக வந்து விட்டதாக புரிந்து கொள்ளலாமா? அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது. காரணம் என்னவென்றால், இப்போதைக்கு விஜய் பேசிய பல்வேறு பேச்சுகள், ஞாயிற்றுக்கிழமை பேசிய பேச்சு, அதுல அவர் RSS பிஜேபி ரெண்டையும் சேர்த்து தான் தாக்குறாரு. விஜய் பாரதிய ஜனதா இடம்பெற்றிருக்கிற கூட்டணிக்கு வருவதற்கு 100% வாய்ப்பு இல்லை. அப்படித்தான் நம்ம இதை புரிஞ்சுக்கிடணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் OPS அவர்களுக்குமான ஒப்பீடுல ஒரு தவறு இருக்கு. எப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ரீஅசர்ஷன்ங்கிற ஸ்டேஜ்ல இருக்காரு. அவர் கட்சியை கைப்பற்றி பொதுச் செயலராகி A-ஃபார்ம் B-ஃபார்ம்ல தேர்தல்கள்ல கையெழுத்து போட்டு தன்னை ரீஅசெட் பண்ணிக்கிறாரு. எதுல ரீஅசெட் பண்றாரு? நான் தான் மீண்டும் முதலமைச்சர் சொல்றாரு. அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. OPS அந்த ஸ்டேஜ்ல இல்ல. அவர் கட்சி அவர் கை நழுவி போயிடுச்சு. போன பிறகு இப்ப அவர் ரிடம்ஷன் தான், அதாவது மீட்பு. எனவே மீட்பர் யாராவது வரமாட்டாங்களான்னு தேடுறாரு. நான் மீட்கப்படணுங்க, அப்ப எனக்கு ஒரு மீட்பர் தேவை. அந்த மீட்பர் விஜயாக இருக்கலாமோ? இந்த இடத்துல சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்னு சொல்றதே கூட சரியான வாதம் அல்ல. என்ன காரணம்னா, சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டை மக்கள் முடிவு செய்யும் போதே தங்கள் தொகுதிக்கான கேண்டிடேட் யாருன்னு முடிவு செய்வாங்கல்ல. எது முக்கியம் சட்டமன்ற தேர்தல்ல? முதல்வர் வேட்பாளரா இல்ல நம்ம தொகுதிக்கான வேட்பாளரா? இந்த நம்ம தொகுதியில நமக்கு இதெல்லாம் செஞ்சு தரக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளர் அப்படின்னா, அதிமுகலையும் திமுகலையும் 234 தொகுதிக்கு 534 வேட்பாளர்கள் இருப்பாங்க, கேட்பாளர்கள் இருப்பாங்க. ஆனா விஜய் கட்சியில புதுசா யாராவது வரணும், உண்மையிலே தெரியாது, அந்த தொகுதிக்கே அறிமுகம் இருக்காது. அது வெறும் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் விஜய் தான் அடுத்த முதல்வர். அது ரைட்டுங்க, நீங்க அடுத்த முதல்வரா இருந்துட்டு போங்க, எங்க தொகுதிக்கு யாருங்க அடுத்த MLA? இந்த கேள்வி கேட்க மாட்டாங்களா? அந்த விஜய்ங்கிற அந்த லெகசி, அந்த சினிமா பிரபலம், அது மட்டுமே அந்த 234 வேட்பாளர்களுக்கான செல்வாக்கா மாறி கை கொடுத்துறாதா? ரைட்டு. இந்த இடத்துல ஒரு பழைய சம்பவத்தை நான் நினைவுறுத்தணும். விஜய் ஒரு சொகுசு காரை இறக்குமதி பண்ணாரு. அதுக்கான நுழைவு வரி கட்ட மறுத்தார். நம்ம அதை பற்றி பேசி இருக்கிறோம், தொலைக்காட்சிகளையும் பேசி இருக்கிறோம். அதுக்கு முன்பு இதே மாதிரி மறுக்கப்பட்ட போது நீதிபதி விமர்சனமே வைக்காமல் அப்படி நுழைவு வரி கட்டாமல் நீங்க காரை இறக்குமதி பண்ண முடியாதுன்னு கடந்து போயிட்டாரு. அதற்கு பிறகு இதே பிரச்சனை வந்த போது நீதியரசர் என்ன சொன்னார்னா, தனது திரைப்படங்களில் லஞ்சத்துக்கு எதிராகவும் பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்காகவும் குரல் கொடுப்பவராக தன்னை பிரதிபலிக்கும் ஒருவர் வரி தவிர்த்தலில் ஈடுபட முயற்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அப்போ வரி தவிர்த்தல்ல ஈடுபட்டா அவர் அதுக்கு விஜய் வைத்த வாதம் என்னன்னா, எல்லாரையும் மாதிரி எனக்கும் வரி கட்டாமல் இருப்ப வரியை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு உரிமை இருக்குல்லன்னு கேட்டாரு. ஆமா, ரைட்டா? ஆனா ஒருவர் தன்னை அரசியல்ல உதாரண புருஷராக அல்லது மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவராக, எதிர்கால முதலமைச்சராக தன்னை ஸ்தாபிக்கும் போது இது மாதிரியான பழைய விஷயங்கள் எல்லாமே அலமாரியிலிருந்து வருகிற எலும்பு கூடுகளாக வரும். அது எப்போ வரும் அப்படின்னா, அது முரசொலியிலையும் வரும், நமது அம்மாவிலையும் வரும். தேர்தலுக்கு சற்று முன்னதாகத்தான் இதெல்லாம் வெளியில வரும். இப்பவே சொன்னா மறந்துருவாங்க ஜனங்க. கடைசி 3 மாசத்துல பாருங்க, இது எல்லாமே வரிசையா ஒண்ணு மாதிரி ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கும். அதனாலதான் விஜயகாந்த் அவர்களாலும் அந்த முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கிற அந்த ஒற்றை வாதத்தின் அடிப்படையில அது ஒரு நல்ல கூட்டணி தான். 4 கட்சி இருந்ததுங்க. 4 கட்சி கூட்டணியால அவங்களுக்கு கேண்டிடேட்டும் போட முடியல, வெற்றியும் பெற முடியல. சரி, நான் மற்ற விருதுகள்கிட்ட போறேன். சுருக்கமா ஒரே ஒரு கேள்விக்கான பதில். ஒருவேளை விஜய் போட்டி விடுகிற போது நீங்க சொன்னீங்கல்ல, மற்ற வேட்பாளர்களுக்கு, தாவேக்காவுடைய வேட்பாளர்களுக்கெல்லாம் பிரபல்யம் இல்லை அதிமுக திமுகவோடு ஒப்பிடுகிற போதுனா, விஜய் தொகுதியை கைப்பற்றுவதற்கு தக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த பிரபலம் அவருக்கு தனிப்பட்ட முறையிலாவது உதவி செய்ய வாய்ப்பு இருக்கா? நான் 2 விஷயத்த பாக்குறேன் சார். ஒண்ணு, விஜய் பழைய விஜயகாந்த் மாதிரி 10% ஓட்டு வங்கியை நிரூபித்தால், ஏன்னா உண்மையிலே நமக்கு தெரியாது, ஓட்டு வங்கி அனுமானத்துல தான் பேசுறோம். அனுமானத்தை அடைதல் தான் வாக்கரசியல். அப்போ 10% அனுமானத்தை அவர் அடைந்தால் கண்டிப்பாக ஒரு தொகுதி வெற்றி என்பது நிச்சயம். 15% அடைகிறாருன்னு வைங்க,
ஏன்னா அவரோட கூட்டணி சேர்றதுக்கு இன்னைக்கு பலரும் தயாராக இருக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் இருக்கிறாரு, டிடிவி இருக்கலாம். அதுக்கு எனக்கு எந்த கூட்டணியும் இடம் இல்லைன்னா நான் என்ன கடையவா மூடிட்டு போக முடியும்? போய் சேரதா ஏதாவது போய் தானே ஆகணும். அப்போ 15% அது ஆகுது, இல்ல 17% ஆகுது. இப்ப தேமுதிகவுக்கு திமுக பெரிய அளவுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க. தேமுதிக எப்படி அமமுகவோட சேர்ந்தது? அப்படி விஜயோட சேர்ந்தால் 15-16% வந்தால் சில தொகுதிகளில் அவரால் வெற்றி பெற முடியும் என்பதுதான் என் கணிப்பு. திரு ரகு, முதன்மை காவலராக இந்த மாநிலத்திற்கான காவலராக முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்திக் கொள்ளக்கூடிய விஜய்னால 234 தொகுதிகளிலும் அதிமுக திமுகவை எதிர்கொள்ளும் அளவுக்கு அவங்க வலிமையோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கான வேட்பாளர்களை நிறுத்த முடியுமா? அவருடைய லெகசி மட்டும் போதுமாங்க? ஷாம் சாருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் தமிழ்நாட்டுல பர்சனாலிட்டி டாப்ல இருக்கிறோட பர்சனாலிட்டியை பேஸ் பண்ணி தாங்க எலெக்ஷனே நடக்குது. ஆனா வேலை செஞ்சிருக்காங்கல்ல சார். இவரு வேணுமா அவர் வேணுமா அதுதான். இல்ல திமுகவுடைய மாவட்ட செயலாளரும் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளரோ முன்னாள் அமைச்சர்களோ அங்க ஆண்டு கணக்குல வேலை செஞ்சு தொகுதியை வச்சிருக்காங்கல்ல. அது ஒரு பிளஸ் தான். பட் ஆனா புதுசா அவரை கட்சி எப்படி போட முடியாது? அந்த மாதிரி அனுபவம் உள்ளவங்கள அவங்க போடுறது வேட்பாளராக இறக்குவது கஷ்டம் தான். இல்ல இந்த சிரமத்தை பாக்குறாங்கல்ல. நீங்க சீமானோ மற்ற கட்சி மக்கள் நீதி மையமோ அது எதிர்கொண்டு தானே இருக்காங்க. அதையும் நம்ம நீங்க இந்த ஹீரோ வர்ஷிப்பிங் சொசைட்டி ஒரே ஒரு விஷயம் தான். 234 தொகுதியிலும் சீமான் வேட்பாளர் நிறுத்தினார்ல, ஒரு புள்ளி விவரம் தேவை. இதே 234 பேர் அடுத்த தேர்தல்ல என்ன ஆனாங்க, அதுக்கடுத்த தேர்தல்ல என்ன ஆனாங்கன்னா யாருமே இல்ல. அவரு கண்டினியூ பண்றாரு. அவர் வேட்பாளர்களை மாத்திட்டு இருந்தாருன்ற விமர்சனம் இல்ல. நான் இன்னும் சொல்றேன், ஷாம் சார் சொல்றாருன்னா 10 இல்ல விஜய் ஜெயிக்கிறதுக்கே 10% வேணும்ன்றாரு. இது இப்படி அந்த என்ன கணக்கு? இப்போ கமல்ஹாசன் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாரு, 5%க்கு கீழே வாங்கி அவரோட தொகுதியில ரொம்ப க்ளோஸ் கண்டெஸ்ட் தானே அவர் லூஸ் பண்ணாரு. ஒரு சில கூட்டணிகள் பலமா அமைஞ்சா ஒரு சில தொகுதிகள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நாம முதல்வர்னா 234 தொகுதிகளை மெஜாரிட்டி இடங்களை நோக்கி அவங்க 17 நீங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அந்த பெர்செப்ஷன் பேட்டில் அவர் அந்த ஒரு நரேட்டிவ் அவர் உருவாக்கணும். நான் ஆல்டர்னேட்டிவ். இப்போ நீங்க விஜய் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல சார், அது ஓகே சார். நான் ஆல்டர்னேட்டிவ்னா அவர் உருவாக்குறாருன்னு வச்சுக்குவோம். அவர் ஜெயிப்பார் அவர் தொகுதியில. நான் ஆல்டர்னேட்டிவ்னா அவர் நிறுத்துற எல்லா வேட்பாளரும் திமுக அதிமுக வேட்பாளருக்கு எதிராக அங்க நிரூபிப்பாங்களா தொகுதியில? எல்லா தொகுதியிலும் அவர் நிக்கிற மாதிரி தான் கணக்கு அப்படின்னு ஜெயலலிதா சொன்னா ஆட்சி இல்ல. அதே மாதிரி தான் இது. அப்படின்னு கருணாநிதி சொல்லும்போது ஏத்துக்கிட்டாங்க. இல்ல அப்படின்னு விஜய் சொல்லும்போது ஏத்துப்பாங்க. விஜய் நம்புறது, விஜய் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அவர் நம்புறது நம்ம அந்த மாதிரி வசீகரம் உள்ள தலைவர். அதனால தானங்க இப்ப ஆரம்பிச்ச கட்சி 50 வருஷத்துக்கு மேல உள்ள கட்சி கிட்ட வேற இது பேசலாம்னு சொல்றாங்க. நம்ம 2 பேரும் பாதி பாதி இருப்போம். அப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் கார்த்திகேயன், இபிஎஸ்க்கு இது ஆசிட் டெஸ்ட். அவரு ஆட்சியை இழந்து முதல் முறையா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு போராடுறாரு. முன்னிலைப்படுத்தி விஜய் மாதிரி விஜய்க்கு என்ன ஒரு ஆசிட் டெஸ்டோ அதே மாதிரி இவருக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. இது வரைக்கும் அது ப்ரூவ் பண்ணிருக்காரா? சரி பேசுவோம்.